நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 2028 அப்புறம் டெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மையா அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இப்போ டெஸ்ட் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு NSTC சர்டிஃபிகேட்டை வச்சு டெஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லபடியாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வர்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கப்பூர் போகிற வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்கில்டு டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸ்கில்டு டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த வேலையும் தெரியலைன்னா கூட இங்கேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு வேலையை சொல்லி கொடுத்து அதுக்குண்டான எக்ஸாமே வச்சு அனுப்புறது தான் ஸ்கில்டு டெஸ்ட். முன்னாடியெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல இருந்து இங்க வருவாங்க, BCAல இருந்து இங்க வருவாங்க. ஸ்கில்டு டெஸ்ட் இங்கேயே நடந்துகிட்டு இருந்துச்சு. கடந்த 3 வருஷமா வந்து டோட்டலா ஸ்கில்டு டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா ஆள் நிறைய அதிகமா போயிருச்சு. நிறைய பேர் வந்துட்டு டெஸ்ட் அடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு சிங்கப்பூருக்கு போகவே இல்லை. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. 2026 இந்த வருஷம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, NSTC அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருக்க இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான் வந்து அப்ரூவல் இப்போதைக்கு BCAல இருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரைனிங் கொடுத்து சிங்கப்பூரில் போயிட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா TEP பாஸ் இந்த மாதிரி யூட்டன் ஒர்க்கர்ஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெஷர் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இன்ஸ்டியூட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே போனவங்களுக்கு அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஃப்ரெஷர் மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த யூட்டன் ஒர்க்கருக்குலாம் வந்து வாய்ப்பே கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ரூல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் மாறும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர் மட்டும்தான் வந்து டெஸ்ட் அடிக்கிறதுக்கு போக முடியும். 2028 வந்துட்டு டெஸ்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ போய் டெஸ்ட் அடிச்சு இதில் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. 2028 டெஸ்ட் கிடையாதுன்னு கிடையாது. அதாவது இந்தியாவில் டெஸ்ட் கிடையாது. அதுதான் வந்து ரூல்ஸ். அதாவது இப்போ NSTC சர்டிஃபிகேட் வாங்கி இப்போ இன்ஸ்டியூட் பண்ணுறாங்களா, அதை தான் வந்து 2028 மேலேயும் பண்ண போகிறாங்க. ஸோ டோட்டலாக டெஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணலை. நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிட்டு டெஸ்ட் அடிச்சு தான் ஆகணும். இப்போ NSTC சர்டிஃபிகேட்டோட இப்போ டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான். இதை தான் 2028 அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் இங்கே போய் அட்மிஷன் போட்டுறணும். அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து ஸ்டீல் ஒர்க்குக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து மெட்டல் ஃபார்முக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார அந்த ப்ராஜெக்ட் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலும் இருக்கும், தியரியும் இருக்கும். தியரியும் ஓரளவுக்கு உங்களால் பாஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கேயே கணிச்சு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அங்கே போய் தியரியும் பாஸ் பண்ணிடுவாங்க, ப்ராக்டிக்கலும் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ப்ராப்பராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ணுவாங்க. அதில் வந்து படிக்க தெரியாதவங்க, அதனால தான் வந்து மினிமம் வந்து 10th படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படிக்க தெரியாதவங்களாம் யாராவது இருந்தால் இங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவாங்க, அங்கே போயிட்டு ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது நீங்கள் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IP வந்துடும். BCAல இருந்து அப்ரூவலும் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் அங்கே டெஸ்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் அடிச்சு முன்னாடியெல்லாம் இங்கே பாஸ் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டில் தானே போவீங்க. ஸோ அதே பர்மிட் தான் உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பர்மிட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த பர்மிட் மூலமாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடுவீங்க. இதுக்கு ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1.5 மந்த்ல இருந்து 3.5 மந்த் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 3.5 மாதம் கூட ஆகலாம். ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சிங்கப்பூர் போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் டெஸ்ட் அடிக்க வைப்பாங்களா, கம்பெனி லெட்டர் வேணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த NSTC சர்டிஃபிகேட்ல இருக்க இந்த AEP பாஸ். இந்த பாஸுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா AEP பாஸ். இந்த பாஸில் போகிறவங்களுக்கு டெஸ்ட் அடிக்க லெட்டர் தேவையில்லை. ஆல்ரெடி கம்பெனி சப்மிட் பண்ணி தான் உங்களை எடுத்திருப்பாங்க, BCA அப்ரூவல் கொடுத்து தான் உங்களை எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு 3 to 6 மந்த் சிங்கப்பூரோட ரூல்ஸ் இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த AEP பாஸ் மூலமாக போகிறவங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தான் கம்பெனியில் லெவி கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே எல்லா ஒர்க்கருக்குமே நீங்கள் எந்த பாஸில் போனாலும் எல்லா ஒர்க்கருக்குமே கம்பெனி லெவி கட்டுவாங்க. குறிப்பாக ஒர்க் பர்மிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெவி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி வந்து லெவி அதிகமாக கட்டுற மாதிரி வந்துடும். இந்த லெவி சலுகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியே உங்களை 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க அனுப்பிடுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ரீடெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரீடெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ரீடெஸ்ட்டுக்கு ஒரு சில கம்பெனி வந்து பணத்தை கட்டிட்டு
உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கிறாங்க. ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டியூட்டை பொறுத்து அது மாறுது, நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இருக்க போகுது. 2028க்கு அப்புறமும் இதே ப்ரொசீஜர் தான் கண்டினியூ ஆக போகுது. அதாவது அங்கே எடுத்து நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் டெஸ்ட் அடிச்சு தான் ஆகணும். சுத்தமாக டெஸ்ட் அடிக்காமல் எல்லா ஒர்க்குக்கும் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் 2028க்கு அப்புறமும் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அதனால 2028 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் டெஸ்ட் அடிக்காமல் சிங்கப்பூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தவறான முடிவு. நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருந்தால் இப்பயே டெஸ்ட் அடிச்சிருங்க. இதில் இருக்க ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லார்ட்டையும் பேசின வரைக்கும், அதாவது டெஸ்ட் அடிக்க போகணும்னு நினைக்கிற பசங்கள்ட்ட பேசின வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேசிக் சம்பளம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிக்கில் 20-22 தான் தர்றாங்க. ஆனால் அமௌண்ட் கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னா 5,000 5.5 லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா நான் போயிட்டு ஒரு வருஷத்தில் அந்த அமௌண்ட் கூட சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மைனஸாக பார்க்குறாங்க. இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்பாஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பாஸுக்கு 1 இயர் பர்மிட் தான். நீங்கள் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் 6 லட்சம் கட்டி போகிறீங்க. சம்பளம் ஹை தான், இதை விட ஹை தான். அதாவது ஒரு பர்மிட்டை விட சம்பளம் ஹை தான். அந்த ஒரு வருஷம் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறீங்க. வேலை இல்லைன்னு சொல்லி கம்பெனிலேருந்து உங்களை அனுப்பிடுறாங்க, ரிட்டர்ன் வந்துடுறீங்க. நீங்கள் திருப்பி எஸ்பாஸில் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போகிறப்ப எவ்வளோ அமௌண்ட் கட்டிங்களோ அதை தான் நீங்கள் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒர்க் பர்மிட்டில் ஃபஸ்ட்டு போயில இவ்வளோ பணம் கட்டிடுறீங்க. உங்களுக்கு ஸ்கில்டு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா ரெண்டாவது டைம் நீங்கள் போயில ஃப்ரீயாக எடுக்கிறது கூட கம்பெனி நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஸ்கில்டு ஒர்க்கருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குது சிங்கப்பூரில். ஸோ ஒரு டைம் தான் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் லாங் டைம் சிங்கப்பூரில் இருக்கணும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா பாஸ்ல எல்லாம் நீங்கள் பணம் கட்டி போறீங்கன்னா டீபோர்ட் பண்ணுறாங்க. ஆனால் டெஸ்ட் அடிக்கிறதுல அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கர் தான் இருப்பீங்க. அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் கோர்ஸ் எல்லாம் முடிக்கிறீங்க. இல்லை கம்பெனியே சில கம்பெனியெல்லாம் அவங்க பணம் கட்டி உங்களை கோர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் போய் மாட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்கள் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுன்னா சம்பள உயர்வும் கிடைக்கும். அந்த கம்பெனியில் நீங்கள் வேற கம்பெனிக்கு ஈஸியாக மாறிக்க முடியும். அதிகமான பணத்தையும் நீங்கள் கட்ட தேவையில்லை. நிறைய கம்பெனி ஃப்ரீயாக எடுக்கிறது கூட, அதாவது யூட்டர்ன் ஒர்க்கர்ஸை ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு நிறைய கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. டெஸ்ட் இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதில் ஏதாவது மாற்றம் வந்தாலும் உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் இன்ஸ்டியூட்டை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.